வெல்கம் டு லாலிபி மேட் பை உங்க மினிபி. என்னோட ஸ்டைல் எக் கிரேவி கட்லரியில் கட் பண்ணி லிட்டில் குக்கா மாதிரி கிக்கோ ரெசிபி பண்ணிடலாமா? கடாயில் 3 ஸ்பூனி ஆயில் ஆட் பண்ணி ஒரு பட்டை சின்னமன் 3 கிளவுஸ் கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிக் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட் பண்ணிக்கலாம். 3 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒரு குக் ஆனது 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனி சில்லி பவுடர், 1 ஸ்பூனி கொரியாண்டர் பவுடர், மல்லி மசாலா, 1 ஸ்பூனி கரம் மசாலா, 1 ஸ்பூனி எக் மசாலா और சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாட் பண்ணிக்கலாம். அப்பதான் கருகாது. கிரேவி பேஸ்க்கு 2 டொமேட்டோஸ் 1 ஆனியன் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பியூரி உள்ள ஆட் பண்ணி இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிருக்க 15 கேஷ்யூஸ் கிரைண்ட் பண்ணி அதே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். கேஷ்யூஸ் இல்லைனா கோகோனட் இல்லைனா பொட்டுக்கடலை கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக எக்கை லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி உள்ளே இறங்கும். அவ்வளோதான், நம்ம யம்மி எக் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி நான் கூட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். பிகி பிகி போ.